அனைவருக்கும் வணக்கம். கரூரை பத்தி தான் பேச வந்திருக்கிறேன். அதே போல விஜய் அவர்களை பேசியிருக்கேன். போன வாட்டி பேசினா போல விஜய் பத்தி தான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறோம். ஏண்டானா அவரை பத்தி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. 40 பேர் இறந்ததுக்கு காரணம் அவரு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எதனால அவரை பத்தி நீங்க சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 40 பேர் இறந்தது யார் காரணம்? மக்கள் தான் காரணம். நீங்க ஏன் குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்க? ஏன் பெரியவங்களை கூப்பிட்டு போனீங்க? வயசானவங்க ஏன் கூப்பிட்டு போனீங்க சொல்லுங்க. தவறான முழுக்க முழுக்க உங்க மேல காரணம் வச்சு அவரை பத்தி இப்படி பேசி மன உடைச்சல் ஆகி அவரு எங்கேயுமே வரவே இல்லை. அவரு 40 பேர் இறந்ததுக்கு வந்தாரா 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 எப்படி வந்து பார்ப்பாரு? மன உடைச்சல்ல அவர் வர முடியாத காரணத்துல இருக்காரு. அவருக்கு யாருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சிருக்காரு. அதனால இப்போ என்ன இந்த வீடியோ பத்தி நான் பேச வந்திருக்கேன்னா, உண்மையா அவருக்கு ஒரு பலத்தை மின் வச்ச காலை பின்னால வைக்கக்கூடாது. அவர் மேல அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் வருவார் என்று ஆணித்தரமாக நான் சொல்லிக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்கிறேன்டானா, ஒருத்தரால வர முடியாது. ஆனா பிஜேபியினுடைய கூட்டணியில சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வருவீங்க. முதலமைச்சராக வாய்ப்புகள் 100% கண்டிப்பா இருக்கு. இதை பத்தி பேசுறதுக்கோசம் தான் நான் வந்திருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆதரவு வேணும்னா பிஜேபி கூட கூட்டணியில சேருங்க. அப்படி இல்லையாடானா நீங்க எதிர்கட்சி தலைவராக வாய்ப்புகள் இருக்கு. டிஎம்கே கண்டிப்பா அவங்க உங்களை வீழ்க்க பார்ப்பாங்க. நீங்க மேலே ஏறுவீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன். நீங்க தான் நிற்பீங்கன்றது இளைஞர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அவரை பத்தி ரொம்ப விமர்சனம், லேடிஸ் முதல் கொண்டு ஜென்ஸ் வரைக்கும் அவரை விமர்சனம். செருப்பு யாரும் தூக்கி அடிச்சாங்கன்னு இன்னுமே கைது செய்யாம இருக்கீங்க. வீடியோ பக்காவா எடுக்கணும். யார் யாரு இதுல கொண்டு 40 பேர் எதனால இறந்தாங்க இது யாருக்குமே தெரியுது இல்லை. எப்படி இறந்தாங்க சொல்லுங்க. போஸ்ட்மார்ட்ல நீங்க பண்ணீங்க மறுநாள் தான் கொடுக்கணும். நைட்டா போஸ்ட்மார்ட் எதுக்கு பண்ணீங்க? ஆதாயமா அடிபட்டுதா இறந்தாங்களா மாரடிப்பா இது யாருக்குமே தெரியல. இது யாருன்னா கேட்டீங்களா சொல்லுங்க. 40 பேர் எப்படி இறந்தாங்க சொல்லுங்க. அந்த சிசிடிவி கேமரா எதுவுமே தெரியல. பொட்டேஜ் குடில முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் ஒரே ஒரு காரணம் என்ன செய்தார்கள் என்றால், நைட்ல டைம்ல அன்டைம்ல 7:30 மணி 8 மணிக்கு வந்தார். அந்த இருட்டு நேரத்துல எதுவுமே தெரியல. மின்சாரம் கட் ஆயிடுச்சு. இதனால இடையில வந்த தேவையில்லாத ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்தது சொல்லுங்க. எதனால வந்தது? எப்பயுமே எல்லா அரசியலையும் ஒரு ஆம்புலன்ஸை விட்டுறாங்க. எதனால? தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கு. கண்டிப்பா இது மக்கள் கண்டிப்பா நீங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. உண்மையா அது லைக் பண்றதுக்கோ ஷேர் பண்றது இல்லை. இது முக்கியமா தெரிஞ்சதுக்கோசம் தான் இந்த வீடியோ போடுறேன். இது கண்டிப்பா பிஜேபியினுடைய கூட்டணியில இருந்தாருன்னா விஜய் முழுக்க முழுக்க ஜெயிப்பார் என்று இதை இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா